ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நட்சத்திரத்துக்குரிய ஸ்தலங்கள் சொல்லுங்க அப்படின்னுட்டு. வருஷத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, அப்படி வர்ற அன்னைக்கு உங்கள் நட்சத்திர ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்கிறதுங்கிறது அவ்வளோ விசேஷமானது. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தலம் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் அந்தந்த நட்சத்திரத்திற்குரிய தலம் இருக்குது. அந்த தலத்துக்கு உங்களுடைய அந்த பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வருஷத்தில் ஒரு தடவையாவது வழிபட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் மேன்மையான பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய நட்சத்திர தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூத்தனூர். நிறைய தலங்களில் முக்கிய ஸ்தலத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். முக்கிய தலம் அப்படிங்கிறது கூத்தனூர். இந்த கூத்தனூரில் தான் சரஸ்வதி தேவிக்குன்னு தனியாக கோவில் இருக்குது. இந்த கூத்தனூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அப்படியே சரஸ்வதி தேவியும் வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு மேன்மையான பலன் கிடைக்கும். அதே போல் அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய மற்ற தலங்கள் அப்படின்னு பேசும்பொழுது ஸ்ரீரங்கம், திருத்துறைப்பூண்டி, கொல்லிமலை. இப்போ அடுத்ததாக பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய நட்சத்திர கோவில்னு சொல்லணும்னா முக்கிய தலம் நல்லாடை. மற்ற தலங்கள் அப்படின்னு வரும்பொழுது திருநெல்லிக்கா, கீழப்பறையார், பழனி, பட்டீஸ்வரம், திருத்தங்கல், திருவாஞ்சியம், இது ஸ்ரீவாஞ்சியம்னு சொல்லுவாங்க. இந்த தலங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் போய் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. ஏன்னா இத்தனை இடங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எது கிட்டக்க இருக்குங்கிறத பாருங்கள். அந்த கிட்டக்க இருக்கக்கூடிய தலத்துக்காவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மேன்மையான பலன்களை கொடுக்கும். இப்போ பரணி நட்சத்திரம் ஆச்சு. கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய முக்கிய தலம் கஞ்சா நகரம். மற்ற தலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது காஞ்சிபுரம், திருப்புகலூர், கீரனூர், திருச்செந்தூர், திருவொற்றியூர், கானாட்டுமுள்ளூர். அஸ்வதி, பரணி பேசியாச்சு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் பேசியாச்சு. இப்போ அடுத்ததாக ரோஹிணி. இந்த நட்சத்திரத்திற்குரிய முக்கிய தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்கண்ணமங்கை. மற்ற தலங்கள் காஞ்சிபுரம், திருவானைக்கோவில், ஜம்பை, கழுகுமலை, செம்பாக்கம், கொரட்டூர், நெல்லிச்சேரி, மன்னார்குடி, பெருமாளகரம், திருவரங்கம், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி. இந்த இடங்கள் எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்திற்குரிய தலங்கள். இதில் ஏதாவது ஒரு தலத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். ஒரு ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுதும் ஒரு தலத்துக்கு நீங்கள் போய் கூட வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததாக மிருகசிரீஷம். இந்த மிருகசிரீஷத்துக்கு உரிய முக்கிய தலம்னு சொல்லும் பொழுது எண்கண் முருகன் தலம். இது எண்கண், 8 குடி எண்கண்லாம் கிட்டக்க வரும். இந்த எண்கண் அப்படிங்கிறது மிருகசிரீஷ நட்சத்திரத்திற்கு உரிய அந்த நட்சத்திர தலம். மற்ற தலங்கள்னு சொல்லும் பொழுது அம்பர்மாகாளம், ஹோசூர், முசிறி, தாழமங்கை. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களுடைய அந்த நட்சத்திர தலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முக்கிய தலம், இந்த நட்சத்திரத்துக்குரிய முக்கிய தலம்னு சொல்லும் பொழுது சேங்காலிபுரம். மற்ற தலங்கள் சிதம்பரம், அப்புறம் அதிராம்பட்டினம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய முக்கிய தலம் சீர்காழி. மற்ற தலங்கள் பழையவாணியம்பாடி, திருவள்ளூர், திருநெல்வேலி, திருப்பாச்சூர், திருவெண்ணைநல்லூர். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய தலங்களில் இதெல்லாம் வருது. இப்போ அடுத்ததாக பூசம். இந்த பூச நட்சத்திரத்திற்குரிய முக்கிய தலம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருச்சேரை. மற்ற தலங்கள் விளாங்குளம், உளுந்தியாப்பட்டு, ஆவூர், கோணராஜபுரம், பருதிநியமம், திருச்சுழி, அழகர் கோவில். பூசம் வரைக்கும் பேசியாச்சு. இப்போ ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உரிய முக்கிய தலம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்புரம்பியம். மற்ற தலங்கள் திருந்துதேவன்குடி, நாண்டான் கோவில், சங்கரன் கோவில், திருப்புணவாசல், புள்ளபூதக்குடி, திருவிடந்தை. இதெல்லாம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உரிய இந்த நட்சத்திர தலங்கள். இப்போ அடுத்ததாக மகம். மக நட்சத்திரத்துக்குரிய முக்கிய ஸ்தலம்னு சொல்லும் பொழுது திருவெண்காடு. மற்ற தலங்கள் திருக்கொச்சூர், திருவரத்துறை, கீழப்பழுவூர், ஆலம்பொழில், அன்பில், திருவாலங்காடு. பூர நட்சத்திரத்துக்குரிய முக்கிய தலம்னு சொல்லும் பொழுது தலச்சங்காடு. மற்ற தலங்கள் நாலூர், கஞ்சனூர், திருவரங்குளம், பொர்ஷவாக்கம். அப்புறம் உத்தர நட்சத்திரத்துக்குரிய முக்கிய தலம் அப்படின்னு சொல்லும் பொழுது கரவீரம். இதுதான் உத்தர நட்சத்திரத்துக்குரிய முக்கிய தலம். உத்தர நட்சத்திரத்துக்குரிய மற்ற தலங்கள்னு வரும்பொழுது காஞ்சிபுரம், திருவக்கரை, செய்யூர், கூவாத்தூர், மயிலாடுதுறை, இடையாற்றுமங்கலம். இப்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிட்டக்க எந்த தலம் இருக்கோ, அது முக்கிய தலமாக இருக்கலாம், மற்ற தலமாக இருக்கலாம், எது கிட்டக்க இருக்கோ அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ண முடிகிறவங்க பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய அந்த நட்சத்திர தலத்துக்கு போய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே அதற்குரிய பலன் உண்டு.
ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.